ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்பவுமே சாப்பிட்றத விட 2 இட்லி நீங்க அதிகமாவே சாப்பிடுவீங்க. இந்த குழம்ப எப்படி சமைக்கணும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான இட்லிக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான கொங்கு நாட்டு தக்காளி தண்ணி சட்னி தாங்க பார்க்க போறோம். அதை நம்ம வீடியோல எப்படி செய்யலாங்கிறத ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம சமைக்க போற ரெசிபிக்காக நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அது சூடாகிறதுக்குள்ள இந்த மேலால் இருக்கிற தோலை கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டா ஒரு கீரல் போட்டு விட்டுக்கோங்க. இப்ப தண்ணியில வேகும் போது ரொம்ப சீக்கிரமாவே தக்காளி வெந்து வந்துடும். தோலும் தனியா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவும் சௌகரியமா இருக்கும். அதனால நம்ம இப்ப எல்லா தக்காளி பழத்திலையும் கீரல் போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில வேக வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்ப இடையில ஒரு தடவை திறந்து பாருங்க. கீழே நல்லா பழம் வெந்திருக்கும், கொஞ்சம் மேல வேகாம இருக்குது. அதனால நம்ம இதையே ஒரு தடவை திருப்பி போட்டு மேல் பாகமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இதே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மறுபடியும் நம்ம அதே மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்ப நல்லா வெந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மேல இருக்கிற தோலெல்லாம் தனியாவே வந்தாச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கொஞ்சமா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தோலை இதே மாதிரி உரிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்துல தக்காளி பழத்தை வச்சுக்கோங்க. சீக்கிரமாவே ஆறணும்னா நம்ம வேற ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இந்த தக்காளி பழத்தை பச்சை தண்ணியில போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே நமக்கு ஆறி நம்ம தோல் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தக்காளி பழத்துல இருக்கிற தோலையும் நீக்கிட்டு தக்காளிய ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப மேல இருக்கிற அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு நாம இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளியோட பாத்தீங்கன்னா வேற எதுவுமே நீங்க சேர்க்க தேவையில்லை. வெறும் தக்காளி மட்டுமே நீங்க நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தா போதும். இப்ப பாருங்க, நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப அடுத்தது தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பத்தை வச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது அதுல 50 மில்லி அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனைக்காக சேர்த்திருக்கேன். கூடவே நல்லா பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். இப்ப இந்த வெங்காயத்தை ஆயில்ல நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கூட நம்ம வேற எந்த காயுமே சேர்க்காதனாலதான் நம்ம வெங்காயம் அதிக அளவுல நம்ம சேர்த்திருக்கோம். இப்ப நல்லா ஆயில்ல வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா ஆயில்ல வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாவே வதங்கி வரணும்னா 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாவே நல்லா வதங்கி வந்துடும். இது கொஞ்சம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். வேணா நீங்க சேர்த்துக்கோங்க, வேண்டானா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா மல்லித்தூள் நல்லா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லா எடுத்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் ஆயில்ல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை இப்ப சிம்ல வச்சுக்கோங்க. பொடியெல்லாம் கருகாம பாத்துக்கோங்க. இப்ப இது நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறோம். அதனால இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல நீங்க எவ்வளவு தண்ணி சேர்த்துனாலும் டேஸ்ட் அல்டிமேட்டா தான் இருக்கும். அதனால கூடுமான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா புளிப்பா இருக்கணும். இந்த குழம்பு ரெசிபி பாத்தீங்கன்னா ரோட் சைட் டிஃபன் கடையில ரொம்பவுமே ஃபேமஸ்ங்க. கோயம்புத்தூர்ல இந்த சட்னி தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் புளிப்பு இருக்கா காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியா இருந்தா 2 டீஸ்பூன் அளவு நம்ம கிட்ட பழைய மாவு இருந்தா, புளிப்பு மாவு இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளிக்கு புளிப்பு இருக்குதுன்னா இது நீங்க சேர்க்க வேண்டாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுறவங்க மட்டும் இந்த மாவை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி வத்தி வந்ததுனால நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இந்த குழம்பு தண்ணியாட்டு இருந்தால் தான் டேஸ்ட்டே அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு மேலால் நல்ல வாசனைக்காக கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விடுங்க. கொத்தமல்லி இலையை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, குழம்பு நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லிக்கு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான தண்ணி தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப சுட சுட இட்லியோட நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு சாப்பிடாதீங்க, பிசைஞ்சு சாப்பிடுங்க, வேற லெவல் டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே அல்டிமேட்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.